ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இங்கிலீஷ்ல என்ன சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு அவுட்லைனா நான் சொல்லிடுறேன். ஆனா டே 1 வீடியோல இன்டெப்தா சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ இந்த ஹேவ் அல்லது ஹேஸை எந்த சூழ்நிலையில உபயோகிச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த செயல்களை குறிக்கிறதுக்கு இந்த ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கடந்த கால நிகழ்ச்சி நிகழ்காலத்தோட தொடர்புடையதாக இருந்தால் ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது அல்லது எழுதிட்டு இருக்கும் பொழுது நடந்து முடிந்த செயல்களை குறிப்பதற்கு நம்ம இந்த ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணலாம். வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், கடந்த காலத்தில் நடந்த அனுபவம் அல்லது செயலை பற்றி பேச இந்த ஹேவ் அல்லது ஹேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ யூ வி தே ஹீ ஷி இட் நேம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குறிப்பாக V3 வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம போடணும். அப்போது இந்த V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இறந்த கால வினையெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ட்ரிங்க் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், ட்ராங்க் அப்படிங்கிறது இறந்த கால வினைச்சொல், ட்ரங்க் அப்படிங்கிறது இறந்த கால வினையெச்சம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதே மாதிரி ஈட் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், ஏட் அப்படிங்கிறது இறந்த கால வினைச்சொல், ஈட்டன் அப்படிங்கிறது இறந்த கால வினையெச்சம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதே மாதிரி கோ அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், வெண்ட் அப்படிங்கிறது இறந்த கால வினைச்சொல், கான் அப்படிங்கிறது இறந்த கால வினையச்சம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த V1 V2 V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இந்த டேபிள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தினம் ஒரு தடவை வாசித்து விடலாம். ஸோ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். பேசவே இது வந்துடும். இது தனியாக உட்காந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்லேயே போயிட்டு V1 V2 V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். அதில் ஒரு 2-3 இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு தினம் அதை வாசிச்சு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆயிரும். இப்போ நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ யூ வி தே ஹீ ஷீட் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம நடுவில் போட்டுக்கலாம். இந்த ஐ யூ வி தேக்கு முன்னாடி நம்ம ஹேவ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீ ஷீட் அண்ட் நேம் இதுக்கு முன்னாடி ஹேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐ யூ வி தேக்கு பின்னாடி V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீ ஷி இட் அப்புறம் நேம் இதுக்கு பின்னாடி நம்ம V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் ஐ எடுத்துக்கலாம். ஐக்கு முன்னாடி ஹேவ் போட்டுக்கலாம். ஹேவ் ஐ ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பிளேட். ஹேவ் ஐ பிளேட் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட மீனிங் நான் விளையாடி இருக்கிறேனா அப்படின்னு வரும். இப்போ யூ எடுத்துக்கலாம். யூக்கு முன்னாடி நான் ஹேவ் போட்டுக்கிறேன். பின்னாடி ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டான்ஸ்டு போட்டுக்கிறேன். ஹேவ் யூ டான்ஸ்ட். நம்ம கொஸ்டின் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுனால கடைசியில் அந்த V3 வேர்ப் பக்கத்தில் கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். இப்போ ஹேவ் யூ டான்ஸ்ட், நீ ஆடினாயா. அடுத்து வி எடுத்துக்கிறேன். விக்கு முன்னாடி ஹேவ் ஆட் பண்ணிக்கிறேன். விக்கு பின்னாடி ஒரு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேவ் வி கான். அடுத்து ஹீ எடுத்துக்கலாம். ஹீக்கு முன்னாடி நான் ஹேஸ் ஆட் பண்ணுறேன். ஐயுவிதேக்கு முன்னாடி ஹேவ், ஹீ ஷீ இட் நேம்க்கு முன்னாடி ஹேஸ், ஹீக்கு முன்னாடி ஹேஸ் ஆட் பண்ணுறேன். ஹேஸ் ஹீ ரிட்டன் கொஷின் மார்க். அவன் எழுதி இருக்கானா. அடுத்தது ஷீக்கு முன்னாடி ஹேஸ் ஆட் பண்ணுறேன். ஹேஸ் ஷீ ஈட்டன். இப்போ பெயர்கள் எடுத்துக்கலாம். இப்போ ராம் அப்படிங்கிற பெயர் எடுத்துக்கிறேன். ராம்க்கு முன்னாடி ஹேஸ் போடுறேன். ஹேஸ் ராம் ட்ரான். ராம் வரைந்தானா அப்படிங்கிறது இதோட மீனிங். இப்போ நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. அவள் கண்டுபிடித்தாளா, அவன் வந்தானா.